திருமண உறவுகள் ஈமானிய சமுதாயத்தின் அடையாளத்தை தொலைத்திருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, பல விஷயங்களை சொல்லலாம். என்னுடைய வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இன்று திருமண நிகழ்வுகளில் புகைப்பட கலாச்சாரம் மிக மோசமாக, மிக கேவலமாக மாறி போயிருக்கிறது. ஒரு நினைவுக்காக ஏதோ ஒரு சில புகைப்படங்களை பிடித்து வைக்கிறார்கள் என்கிற ஒரு அனுமதியில் இருந்தது இன்று பெஷனாக மாறி நடுவீதிகளுக்கு மணமகளையும் மணமகனையும் கொண்டு வந்து ஒரு பொது இடத்தில் வைத்து நடு வீட்டுக்குள் நடக்க வேண்டியதை, 4 சுவர்களுக்குள் நடக்க வேண்டியதை ஒரு பொது இடத்திலே வைத்து மணமகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து தூக்கி வைத்துக் கொண்டு கட்டி அணைத்துக் கொண்டு மிக மோசமான புகைப்படங்கள் எடுக்கிறார்கள். எடுத்ததோடு மட்டுமல்ல, அதை சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து அதை கேவலமாக படுமோசமாக அடுத்தவர்கள் ரசிக்கின்ற விமர்சிக்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய பெற்றோர்களும் வாலிபர்களும் இதற்காக அனுமதி கொடுக்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஈமான் எங்கிருக்கிறது? ஈமான் எங்கிருக்கிறது? 18, 19, 20 வருடங்கள் பொத்தி பொத்தி வளர்த்த ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அந்த தந்தை தகுதியில்லாத ஒரு கணவனை தெரிவு செய்கிறான், ஒரு மருமகனை தெரிவு செய்கிறான், ஒரு மாப்பிள்ளையை தெரிவு செய்கிறான். விளைவு, அதுவரைக்கும் ஒழுக்கமாக வளர்ந்த பெண் இப்பொழுது முகநூலிலே நடுவீதியில் விமர்சிக்கப்படுகிறாள், நடு ரோட்டில் ரசிக்கப்படுகிறாள். அசிங்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு புகைப்படம் பிடிக்கிற ஒரு சகோதரன், அந்த தொழிலை செய்பவர்கள் இருந்தால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக சம்பாதித்து அதன் மூலமாக வருமானம் பெற்று அதை விளம்பரப்படுத்தி ஈமானிய சமுதாயத்தின் பெண் குழந்தைகளை நடுவீதிக்கு கொண்டு வந்துதான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஒரு கேடுகட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மோசமான ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அனுமதி கொடுக்கிற, அதை எப்படியாவது என்னுடைய மனைவியை அடுத்தவன் ரசித்து விட்டு போகட்டும் என்று நினைக்கிற, என்னுடைய மகளை அடுத்தவள் ரசிப்பதை, அவளுடைய அலங்காரங்களையும் மேக்கப்புகளையும் அவளுடைய அத்தனை விஷயங்களையும் அங்க அவயங்களையும் அடுத்தவன் ரசிப்பதற்கு கொடுக்கிற ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு கணவனும் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான் என்று சொன்ன அத்தையூஸ், மானம் கட்ட, ரோஷம் கட்ட, வெட்கம் கட்ட ஆண்களாக இந்த பூமியில் நீங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த திருமணத்தின் அன்றைய நாள் சந்தோஷம். அல்லாஹுவை தொலைக்கிறீர்கள், அல்லாஹுவின் தூதரை தொலைக்கிறீர்கள். அல்லாஹுவை, இந்த வாழ்க்கையை தந்த ரஹ்மானை, இந்த உலகத்தின் அதிபதியை, பேரரசனை, உங்களுடைய வாழ்க்கையை அவனுடைய ஒற்றை விரல்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற ரப்பை துச்சமாக கருதி செய்கிறீர்கள். அவன் நினைத்தால், அவன் பிடிக்க ஆரம்பித்தால் இந்த வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி விடுவான். இன்று ஒரு சகோதரர் ஒரு செய்தியை முகநூலிலே பதிவு செய்திருந்தார். பார்க்கிற பொழுது மனவேதனையாக இருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார், இன்று காலி நீதிமன்றங்களை பார்க்கிற பொழுது கொழும்பிலே இருக்கிற பாஸ்போர்ட் ஆபீஸை பார்க்கிற நினைப்பு வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். கூட்டமாக நிறைந்து போயிருக்கிறார்கள் காலி நீதிமன்றங்களில். என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தொலைத்து விட்டு செய்கிற திருமணங்களும் சந்தோஷங்களும் இந்த பூமியில் நிலைக்க மாட்டாது உறவுகளே, நிலைக்கவே மாட்டாது.